இன்னைக்கு மீன் வச்சு ஒரு மசாலா மீன் மசாலா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து செஞ்சு பார்ப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி துண்டு மீன்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். இதில் கருவேப்பிலை போட்டுருவோம். இந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இதில் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு, சோம்பு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குருவோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இது மல்லித்தூள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மீன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கிடுவோம். புளி ஊற்றிட்டு கிண்டிடும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம மீன் போட்டு நம்ம உடனே கொஞ்சம் வேகிறதுல லேசாகவே வெந்துடும் மீன் சீக்கிரம். கொஞ்சமாக இது பண்ணிக்க. இதில் இந்த டயத்தில் உப்பு, உரப்பு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மீனை இதில் போட்டுருவோம். போட்டு கிண்டி விட்டுருக்கேன். இது நல்லா கெட்டியாகி இந்த மீனும் வேகிறதுக்கும் இந்த குழம்பு வந்து கெட்டியாகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடும். மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கும் போது பெரட்டி விடுவோம். அடிக்கு மூடி வச்சுருவோம். பாருங்க, இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே நல்லா ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அப்படியே மீன் குழம்பு, மீன் பொரியலுமா தானே நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ராதாஸ்ரீ சேனல் பாருங்கள். இங்கே ராதாஸ்ரீ சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.